புதுச்சேரியில் தாவேகாவின் மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு விஜய் வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விஜய் கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டாரா? அவர் அங்கு எவ்வளவு நேரம் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்துல பேச இருக்கிறார். அதற்காக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மைதானத்திற்கு விஜயுடைய வாகனமானது வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார வேலையின்றபடி பேச இருக்கிறார். ஏறக்குறைய 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறையால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2 மணி நேரத்துக்குள் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியானது வழங்கப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேச இருக்கிறார். ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விஜயுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். விஜயுடைய வாகனம் அந்த உப்பளம் மைதானத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. 5000 பேர் தான் அனுமதி என்ற நிபந்தனையோடு அடையாள அட்டை, QR கோடு உள்ளிட்டவைகள்லாம் நிர்வாகிகள் வழங்கப்பட்டு அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்ட நிலையில விஜயுடைய வருகைக்காக QR கோடு இல்லாமல், அடையாள அட்டை இல்லாமல் காத்திருந்த நபர்களையும் தற்பொழுது அனுமதித்திருக்கிறார்கள். அதற்கு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூறி காத்திருக்கக்கூடிய மற்றவர்களையும் உள்ளே அனுமதிக்குமாறு தெரிவித்திருக்கார். அவர்களும் உள்ளே வந்திருப்பதால் கூட்டம் கொஞ்சம் அதிக அளவில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மைதானத்துல இருக்கக்கூடிய அளவிற்கு கூட்டம் இருக்கிறது. அடிப்படை வசதிகள், தண்ணீர் உள்ளிட்ட வசதிகளாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேச இருக்கிறார். விஜய் புதுச்சேரியில என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு, அவருடைய கொள்கை என்ன, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் முன்வைப்பாரா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். தமிழகத்துல பல இடங்களில் பிரச்சாரம் செய்த விஜய் கரூரில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவத்திற்கு பிறகு எந்த ஒரு பொது நிகழ்வுகளையும் அவரால் கலந்து கொள்ள முடியாத நிலையில காஞ்சிபுரத்துல ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை, உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதன் பின்னர் தற்பொழுது விஜய் வர இருக்கிறார். செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் தாவேகாவில் இணைந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் நிகழ்வு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூட இந்த நிகழ்வுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து புதுச்சேரியில் தாவேகா தலைமையில கூட்டணியா அல்லது வேறு ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாரா என்ற பல்வேறு நிலைப்பாடுகளை விஜய் இந்த கூட்டத்தில் பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு புதுச்சேரி நிர்வாகிகளும் தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். விஜயுடைய வாகனம் உள்ளே வந்திருக்கிறது. நிர்வாகிகள் அவரை பின்தொடர வேண்டாம் என்று ஏற்கனவே காவல்துறை எச்சரித்திருந்தார்கள். போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவிற்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரி எல்லை பகுதியில அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அவருடைய வாகனம் இந்த உப்பளம் மைதானம், துறைமுக மைதானத்துல கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது. சரியாக 11 மணி அளவில் விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 40 முதல் 45 நிமிடங்கள் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 12:30 மணிக்குள் இந்த நிகழ்ச்சியை முடித்த பின்னர் அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்னைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி நேரத்திற்கு பின்னரும் பள்ளி முடிவதற்கு முன்னரும் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு காவல்துறை நிபந்தனைகள் விதித்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த மைதானத்தை சுற்றிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு, வேலிகள் அமைக்கப்பட்டு, வெளிநபர்கள் உள்ளே வராதவர்கள் எல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஒரே இடத்துல கூட்ட நெரிசலாக முந்தி அடித்துக் கொண்டு விஜயை பார்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில நிர்வாகிகள், தொண்டர்கள் முன்வரிசையில் காத்திருந்து அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கக்கூடிய சூழலாம் நிலவுகிறது. வெயிலுக்கு முன்னராக இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்திற்கு விரைந்து விஜய் வருகை தந்திருப்பதாகவும், இன்னும் சில மணி நேரங்கள்ல, அதாவது இந்த மைதானத்திற்கு அவருடைய வாகனம் வந்திருக்கக்கூடிய நிலையில சில நிமிடங்கள்ல அவர் விஜய் தொண்டர்கள் மத்தியில் பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க. புதுச்சேரியில் என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு, தேர்தல் வீகம் என்ன, தேர்தல் கூட்டணி என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோகுல், அதே போல புதுச்சேரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்மிடம் பேசும்போது 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எவ்வாறு காவல்துறை அனைவரையும் அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று, எதன் அடிப்படையில் அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக காவல்துறை தரப்புல ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்குதா கோகுல்? நிச்சயமாக, அதாவது இந்த QR கோடுகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியில காவல்துறை ஈடுபட்டாலும் தொடர்ந்து நிர்வாகிகளை கண்காணிக்கக்கூடிய பணியில தாவேகாவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தன்னார்வலர்களும் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த நேரத்துலதான் தற்பொழுது 5000 பேருக்கு QR கோடு பொருத்திய அந்த அடையாளத்தை வழங்கப்பட்ட போதிலும் மைதானத்துல பல இடங்கள்ல காலியான ஒரு சூழல் இருந்தது. அந்த காலி இடத்தை நிரப்புவதற்காக தான் தற்பொழுது மற்ற நபர்களுக்கும் அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. வெளியில பலர் காத்திருந்தார்கள். காத்திருந்த நபர்கள் உள்ளே குஞ்சு எடுத்துக்கொண்டு வர முயற்சிப்பார்கள். ஆகவே அதுல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே
காலியாக மைதானம் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களையும் அனுமதிக்கலாம் என்ற அடிப்படையில் அனுமதித்திருக்கலாம் என்ற ஒரு தகவலாம் சொல்லப்படுகிறது. காவல்துறை தரப்புல கொடுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி, ஒரு அடையாள அட்டைக்கு ஒரு நபர் என்ற விதத்தில் தான் காலை முதலே அனுமதித்தார்கள். தற்பொழுது அடையாள அட்டை இல்லாத நபர்கள் வெளிப்புறத்தில் இருந்து கொண்டு முண்டியெடுத்து வர முயற்சிக்கும் போது கூட்ட நெரிசல் ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டு அதை சமாளிக்கும் நோக்கத்தோடும் அதே நேரத்தில் மைதானத்துல காலியாக இடம் இருக்கக்கூடிய நிலையில மைதானத்தையும் நிரப்ப வேண்டிய ஒரு இடத்துல தாவேகாவுடைய நிர்வாகிகள் இருந்த நிலையில் தான் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனுடைய அறிவுறுத்தல் படி இந்த நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. காவல்துறை தொடர்ந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புல இருக்காங்க. மற்ற இடங்களில் எங்கெல்லாம் உள்ளே நபர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த இடங்களில் காவல்துறையோட கண்காணிப்பு போடப்பட்டிருக்கிறது. துப்பாக்கியோடு ஒரு நபர் வந்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. துப்பாக்கியோடு ஒரு நபர் காவல்துறை சோதனையில் சிக்கினார். அந்த நபர் குறித்து விசாரிக்கும் போது தாவேகாவுடைய மாவட்ட செயலருடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய ராணுவத்தினர் என்ற தகவலாம் சொல்லப்பட்டது. அந்த நபரை பிடித்து காவல்துறை விசாரிக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேச இருக்கக்கூடிய நிலையில் கூட்ட நெரிசல் இல்லாமல் இந்த கூட்டத்தை சமாளிப்பதற்கு, அதே போல கூட்டம் முடிந்த பின்னர் விஜய் வாகனத்தை பின்தொடர்வதோ விஜயை பார்ப்பதற்கு செல்வதற்கோ அது ஒரே நேரத்தில் வெளியே செல்வதற்கு முயற்சிக்காமல் அது போன்ற நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்குரிய பணிகள்ல காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. 5 அடுக்கு பாதுகாப்பை காவல்துறை போட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது கூட்டத்தை 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு வந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில் கூட்டம் முடிந்த பின்னர் எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவமோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ போக்குவரத்து நெரிசலோ விஜய் காரை பின்தொடர்வதோ உள்ளிட்ட எந்த செயல்களும் இல்லாமல் நடத்தி முடிப்பதற்கான முன்னேற்பாடுகளை காவல்துறை செய்திருப்பதாக காவல்துறையுடைய டிஐஜி தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல், இந்த மைதானமானது எவ்வளவு தொண்டர்கள் வரையில் வருவதற்கான இடம் இருக்கிறது? அதே போல 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்தால் அங்கு போதுமான அளவுக்கு காற்று வசதி போல பல்வேறு வசதிகளும் இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா கோகுல்? நிச்சயமா இந்த மைதானம் என்பது உப்பளம் துறைமுக மைதானம். இது புதுச்சேரியில பொதுக்கூட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மைதானம். இந்த இடத்துலதான் காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளோடு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதே நேரத்துல இருக்கைகள் போட்டு அமர வைத்தால் இருக்கைகள் அடர்த்தியாக இருக்கும் என்பதால் இருக்கைகள் போடுவதற்கு அனுமதி இல்லை என்றும் நிற்பதற்கான அனுமதியோடு இங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதால் கூடுதலாக 1000 பேர் இந்த மைதானத்தில் இருப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 500 பேராக ஒவ்வொரு பாக்ஸ்களையும், அதாவது கம்பிகள் மூலம் பாக்ஸ்களாக பிரிக்கப்பட்டு 500 நபர்களாக உள்ளே அனுமதிக்கப்பட்ட ஒரு முடிவில் காவல்துறை இருந்தார்கள். சிலர் முதல்ல 500 நபர் என்று அனுமதித்த நிலையில தற்போது உள்வரிசையில் நின்று விஜயை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில தாவேகாவோட நிர்வாகிகள் உள்ளே சென்றிருக்கக்கூடிய காட்சிகளும் பெண்களும் சென்றிருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் எல்லாம் அழைத்து வர வேண்டாம் என்று காவல்துறை எச்சரிக்கை இருக்கிற நிலையில சில பள்ளி சிறுவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அடையாள அட்டையை நிர்வாகிகள் மூலம் பெற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருக்கிறது. கோகுல், அங்கிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. மீண்டும் தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.